ஃபால் கிரை ஃப்ரம் ஆஃப்ரிக்கா டெரெக் வால்கட் எழுதுனது. ஓகேவா? டெரெக் வால்கட் வந்து ஒரு லூசியன் போயிட்ரி, சென்ட் லூசியால பிறந்தவர். அவங்களுக்கு வந்து அவர் தான் வந்து செகண்ட் கரீபியன் ரைட்டர் டு வின் நோபல் பிரைஸ். நோபல் பிரைஸ் வாங்கினதுல செகண்ட் கரீபியன் ரைட்டர் தான். எப்போ நோபல் பிரைஸ் வாங்குறாங்கன்னா 1992 வாங்குறாங்க. அவர் வந்து மல்டிபிள் ஐடென்டிட்டியை சேர்ந்தவர். அவர் இங்கிலீஷ், அப்புறம் டச், அப்புறம் ஆப்பிரிக்கா 3 நாட்டையும் சேர்ந்தவர். 3 ஐடென்டிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நோட்டபிள் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா ட்ரீம் ஆன் மண்டே, அப்புறம் மவுண்டைன், அப்புறம் ஓமரன் அப்படின்ற ஒரு எபிக் போயட்ரி எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒயிட் ஈகிள்ஸ் அப்படின்னு ஒரு போயம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அதில் வந்து டிஎஸ் எலைட் ப்ரைஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒன்று 2010 வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா? இந்த போயமில் ஆப்பிரிக்காவில் வந்து அவர் வந்து மாமா ரிபலியன் சொல்லிட்டு ஒரு ரிபலியன் இருக்கும். அது வந்து பிரிட்டிஷ்க்கும் அப்புறம் ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ்க்கும் நடந்த ஒரு வார் மாதிரி, ஒரு சிவில் வார் மாதிரி. அவங்களுக்குள்ள சிவில் வாரில் அவங்களுக்குள்ள அந்த கிளாஷ். ஓகேவா? அது வந்து எப்போ நடக்குதுன்னா 1952 to 1960, 8 வருஷமா நடக்குது. எங்க நடக்குதுன்னா கென்யால நடக்குது. அந்த ரிபலியன்னால என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்றது தான் இந்த ஹோல் ஸ்டோரியே. இதில் வந்து சம்மரியில் இப்போ பார்த்தோம்னா அவர் வந்து ஆப்பிரிக்கா வந்து லைனோட கம்பேர் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து விண்ட்ஸ் எல்லாம் வந்து போன லைன் மேலே வந்து ஒரு அந்த விண்டு படுறப்போ அந்த லைனோட அதோடைய ஹேர் வந்து எப்படி காற்றுக்கு ஆடுதோ, காற்றுக்கு ஆடுறப்போனா அந்த லைனுக்கு வந்து ஒரு மெஜஸ்டிக் லுக் கொடுக்குதோ, அது மாதிரி வந்து ஆப்பிரிக்காலே வந்து அந்த விண்ட் வந்து படுறப்போனா அந்த ஆரஞ்சு கலர் சாயில் வந்து அப்படி நகர்ந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கிட்டியா ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரைப்ஸ் வந்து இந்த இடத்துல அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. இந்த கிட்டியா ட்ரைப்ஸ் தான் வந்து இந்த மாமா ரெபலியனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு ஃப்ளைஸ் மாதிரி, அவங்க வந்து இந்த கிட்டியா ட்ரைப்ஸ் வந்து ஃப்ளைஸ் மாதிரி அங்கே இங்கேயும் பறந்துட்டு இருக்காங்க, ரெபலியன் நடந்துட்டு இருக்கோம் அவங்க பறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெபலியன்னால பிளட் ஷெட் வந்து அதிகமாக இருந்துச்சான். ஆப்பிரிக்கா ஃபுல்லாமே வந்து எங்கே பார்த்தாலும் பிளட் ஷெட் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டியா ட்ரைப்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நிறையா காப்சஸ், அதாவது டெட் பாடிஸ் எல்லாமே வந்து அந்த ஆப்பிரிக்கா ஃபுல்லாக சதறி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெட் பாடி எல்லா இடத்தையும் ஸ்கேட்டர் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த டெட் பாடி மேலே ஃபுல்லாக வந்து வெறும் வார்ம்ஸாக இருந்துச்சு. அந்த வார்ம்ஸ் வந்து இவங்க பிரிட்டிஷர்ஸ், இவங்க வந்து ஆப்பிரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி வித்தியாசமே பார்க்கலையா, எல்லாரையும் வந்து அந்த வார்ம்ஸ் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்கிறாங்களாம். இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதுலாம் நல்லது தான் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஸ்மால் பாய் மைக்கேல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஸ்மால் பாய் வந்து அந்த ஸ்மால் பாயை கூட ஈவிரக்கம் இல்லாமல் அவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்மால் பாயோட சேர்த்து அவங்களோட பேரண்ட்ஸே கொலை பண்ணிட்டாங்களாம். ஓகேவா? அதனால வந்து அவங்க இந்த அளவுக்கு கொடூரமா அந்த இடத்துல நடந்திருக்காங்க பிரிட்டிஷர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அவர் வந்து பிரிட்டிஷர்ஸ், கென்யன் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்ஷாலிட்டி பார்க்கல, ரெண்டு பேரையும் காமனா வச்சிருக்காங்க. ஒரு ஹியூமனிட்டியோட மைண்டோட ரெண்டு பேரும் செஞ்ச கொலையும் அப்படியே இந்த இடத்துல வந்து விவரிச்சு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இந்த இடத்துல இந்த மைக்கேல் ருத்ன்றது வந்து ஒரு அமெரிக்கன், ஒரு பிரிட்டிஷ் ஸ்மால் பாய், அவங்க வந்து கென்யன் பீப்புள் கொண்டிருப்பாங்க. இதை வந்து கென்யன் பீப்புள்னால ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இந்த மர்டர் வந்து ஹியூமனிட்டிக்கு அகேன்ஸ்டான ஒன்று. இதை வந்து நான் இதுக்காக தான் பண்ணேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய அனிமல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அந்த நேட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து புஷஸ் வழியாக அந்த ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த புஷஸ் ஏரியா வந்து லைனாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும். அப்புறம் அங்கே இருக்க கிராஸ் எல்லாமே வந்து காற்று காய்ச்சிருப்போம், அது ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணும். அந்த கிராஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஆப்பிரிக்கன் பீப்புள், நேட்டிவ் பீப்புள் வந்து போன அந்த இடத்துல எந்த அனிமலும் நடுவில் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த கிராஸ் வந்து அடிச்சுக்கிட்டே போவாங்களாம். அதனால வந்து முன்னாடி எந்த அனிமல் இருந்தாலும் ஓடி போயிடும். அப்படி அந்த அனிமல் ஓடி போகிறப்போ இவங்க ஹண்ட் பண்ணுவாங்களாம். ஓகேவா? இப்படி தான் வந்து அந்த கென்யன் பீப்புள்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி அது மூலயமா வந்து அவங்க சர்வை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மாடர்ன் பீப்புள்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ஸ்லெஸ், அதாவது ஒரு இரக்கமே இல்லாமல் கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எதுக்காகனா அவங்களுடைய பவரை காமிக்கிறதுக்காக, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கிறதுக்காக கொலை பண்ணுறாங்களாம். இதுதான் அந்த அப்போ இருக்க கென்யன் பீப்புளுக்கும் இப்போ இருக்க மாடர்ன் பீப்புளுக்கும் வந்து
ஒரு டிஃபரன்ஸ் சொல்றாங்க. கென்யன் பீப்புள் அவங்க சர்வை பண்றதுக்காக ஹண்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப இருக்க மாடர்ன் பீப்புள் அவங்களோட பவரை காமிக்கிறாங்க, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அனிமல் வந்து மற்ற அனிமல் வந்து அதோடைய பசியை தீக்கிறதுக்காக, அதோட ஹங்கரை வந்து தீக்கிறதுக்காக அது வந்து கில் பண்ணும், கொலை பண்ணும். அது வந்து அதோட பவரை வந்து ப்ரூவ் பண்றதுக்காக எப்பயுமே வந்து கில் பண்ணாது. ஆனா ஹியூமன்ற ஒரு அனிமல் மட்டும்தான் எப்பயுமே வந்து அதோட பவரை காமிக்கிறதுக்காக அடுத்தவங்களை கொலை பண்ணுது, அடுத்தவங்களுக்கு வந்து பெயினை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு லைன் இருக்கும், டெலிரியஸ் அஸ் தீஸ் ஒரிட் பீஸ்ட் ஹிஸ் வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஹிஸ் வார்ஸ். அந்த இடத்துல ஹிஸ் அப்படின்ற ஒரு மேல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுனாலனா ஹிஸ் வார்ஸ், அதாவது அவனுடைய யுத்தம் அப்படின்ற மாதிரி இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வருது. ஓகேவா, இந்த இடத்துல மேல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதனாலனா இந்த வார்ஸ் எல்லாமே வந்து அந்த டைம் வந்து மேல்னால தான் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். அதனால இந்த இடத்துல ஹிஸ் ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த வார் வந்து எவ்வளவு குரூயல் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு வார் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்டி, ஒரு சமாதான உடன்படிக்கை அப்படின்னு நடக்கும். ஆனா இந்த ஒயிட் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆப்பிரிக்கன் பீப்புளை ஃபுல்லா எராடிகேட் பண்ணணும், ஒண்ணுமே இல்லாம அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் வந்து அவங்க திரும்ப வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதிராக வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒயிட் பீப்புள் நினைச்சு பயங்கரமா குரூயலா வந்து பீப்புள்ஸ் எல்லாமே கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் ஆஃப் எல்லாமே. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டான்ஸ்ல வந்து இப்போ மோமோ ரிபல்ஸ் அப்படின்னா கென்யன் பீப்புள்ஸ் அவங்களும் அப்புறம் கொலனியல்ஸும் வந்து ஒருத்தவங்க வந்து மாறி மாறி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. மற்ற தேர்ட் பர்சன் யாருமே வேற எதுவும் நேஷன்ஸ் எதுவுமே வந்து இந்த வார்ல இருந்து இன்வால்வே ஆக மாட்டாங்களாம். வெளியில இருக்க நேஷன்ஸ் எதுவுமே வந்து இந்த வாரை வந்து இன்வால்வே ஆக மாட்டேங்கிறாங்களாம். ஓகேவா, மற்றவங்க ஒரு சிலவர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வாரம் வந்து நெசசரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில நேஷன்ஸ் வந்து நினைச்சு உள்ள இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஒரு சிலவர் வந்து நீ வந்து என்ன வேணா சண்டை போடுங்க, என்னென்ன பண்ணிக்கோங்க, ஆனா என்னுடைய கண்ட்ரி வந்து நீங்க டச் பண்ணக்கூடாது, என்னோட கண்ட்ரி நீங்க டச் பண்ணாத வரைக்கும் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். சப்போஸ் நீங்க எனக்கு எதிராக நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நானும் அந்த வாருக்கு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல நிற்பாங்களா. ஓகேவா, இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வரோம்னா, ரெண்டு கண்ட்ரி வந்து என்ன அடிச்சுட்டு என்ன பண்ணாலுமே மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் சும்மா வேடிக்கை தான் பாக்குது, அவங்க அதுல இன்வால்வே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்றது இந்த இடத்த சொல்றாரு. அவங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹேண்ட்ஸ் எல்லாமே வந்து நாப்கின் வச்சு வாஷ் பண்றாங்கன்னா, எதனாலனா அவங்க அவங்களோட கம்பேஷனை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நாப்கின் யூஸ் பண்ணி ஹேண்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறம் அவர் வந்து என்னன்னா ஒரு ஸ்பானிஷ் சிவில் வார் வந்து இடத்துல அவர் மென்ஷன் பண்றாரு. அந்த வார் எப்போ நடந்திருக்குன்னா 1939 to 1949 நடந்திருக்கும். அது யாருக்கு நடந்திருக்குன்னா ரிபப்ளிகன்ஸ் அண்ட் நேஷனல்ஸ் அவங்களுக்கு நடுவில் வந்து இந்த ஸ்பானிஷ்ல நடந்திருக்கும். ஸ்பானிஷ்குள்ளேயே இந்த சிவில் வார் நடக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஸ்பானிஷ் சிவில் வார் வந்து வேர்ல்டு வாருக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்க்குறாங்க. வேர்ல்டு வார் வரக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்குற மாதிரி அந்த ஸ்பானிஷ் வார் அவங்க பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபைட் வந்து ரொம்ப ஹாரிபிளா இருந்துச்சான். அந்த சிவில் வார் வந்து பல வருஷமா நடந்துட்டு இருந்துச்சான். அந்த சிவில் வார்லயும் வந்து ரெண்டு குரூப் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது யாருமே இன்டர்ஃபியரே ஆகலையா. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத வேடிக்கை பார்த்து இருந்திருக்காங்க. கடைசியா வந்து அந்த சிவில் வார் வந்து ஒரு நான் இன்டர்ஃபியரிங் ட்ரீட்டி அதோட முடிஞ்சிருக்கு. அந்த ட்ரீட்டி என்னன்னா, ரெண்டு இந்த மாதிரி சிவில் வார் நடக்கிற பொண்ணு மற்ற எந்த ஒரு குரூப்பும் வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. ஓகேவா, அந்த சைனோட அந்த ட்ரீட்டிலாம் அந்த இடத்துல போட்டிருக்காங்க அந்த சிவில் வார்ல. அதனால எந்த ஒரு அவுட்டர் நேஷன்ஸும் வந்து ஸ்பானிஷ் சிவில் வார்ல அப்ப உள்ள வந்து தலையிடவே இல்லை. இதுக்கப்புறம் அந்த கொரில்லா ரிசல்ட்ஸ் வித் சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு லைன் வருது. இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கொரில்லா அப்படின்றது வந்து ஆப்பிரிக்கனை குறிக்குது, சூப்பர்மேன்றது வந்து பிரிட்டனை குறிக்குது. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல அவர் வந்து யார் சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவருக்கு வந்து மல்டிபிள் ஐடென்டிட்டி இருக்கு. ஓகேவா, அவர் வந்து பிலாங்ஸ் டு போத் ஆப்பிரிக்கன் அப்புறம் வந்து அமெரிக்கன்ஸ், பிரிட்டிஷ் ரெண்டுக்கும் சமமா இருக்கு. ஓகேவா, ரெண்டு ஐடென்டிட்டியும் அவருக்கு இருக்கு. அதனால இவர் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து பாய்சன் பண்ணப்பட்ட மாதிரி நினைக்கிறாரு. ரெண்டு ஐடென்டிட்டினால அவர் பாய்சன் பண்ணப்பட்டிருக்காரு. ஏன்னா இவருக்குள்ள வந்து ஆப்பிரிக்கன் பிளட்டும் ஓடுது, அதே நேரத்துல பிரிட்டிஷ் பிளட்டும் இருக்கு. இவருக்கு ரெண்டுக்கும் சொந்தமான ஒருத்தர். அதனால ரெண்டுக்கும் நடுவில் இருந்து ஒரு இந்த ரெண்டு ஐடென்டிட்டி மூலியமா இவர் வந்து பாய்சன் பண்ணப்பட்டாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவருக்கு இப்ப ரெண்டுல எது என்னோட ஐடென்டிட்டி அப்படின்றதே கன்ஃபியூஷனா இருக்கு இவருக்கு.
அவருக்கு என்ன சரின்னு தெரியல, யாரை சப்போர்ட் பண்றதுன்னே தெரியல. ஆப்பிரிக்கன் பீப்புளை சப்போர்ட் பண்ணலாமா இல்லை பிரிட்டிஷ் பீப்புளை சப்போர்ட் பண்றதா அப்படின்ற ஒரு டவுட் அவருக்குள்ள இருக்குது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து காலனைசர் வந்து ஒரு கர்ஸ் பண்றாரு. ஆனா அவரோட லாங்குவேஜ் மட்டும் அவர் மாத்திக்க மாட்டேறாரு. இவர் வந்து காலனைசர் லாங்குவேஜ் தான் பேசுறாரு, அதை அவரால மாத்திக்க முடியல. ஆனா காலனைசரிசம் அகேன்ஸ்டா இருக்கிறாரு. புரியுதா? அவங்களோட காலனைசர் லாங்குவேஜ் எல்லாம் பேசுறாங்க, ஆனா காலனைசருக்கு அகேன்ஸ்டா அவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து இப்ப எந்த ஸ்டேஜ் எடுக்கலாம்னு தெரியாம அவர் நியூட்ரலாவே இருக்காரு. இதோட இந்த போயம் முடிக்குது. இப்போ அனாலிசிஸ் பார்த்தோம்னா அதோட டைட்டில், இந்த போயம் ஃபார் கிரை ஃப்ரம் ஆப்ரிக்கா அப்படின்றது வந்து ஒரு ஆம்பிகஸ் டைட்டிலா இருக்கு. ஓகேவா? ஃபார் கிரை அப்படின்றது வந்து எதை குறிக்குதுன்னா, ஃபார் கிரைன்றது அது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நடக்குது. ஓகேவா? அதை குறிக்குது, அதான் ஃபார் கிரை. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன குறிக்குதுன்னா, ஆத்தர் வந்து இப்போ கரிபியன் ஐலாண்ட் இருக்காரு. ஓகேவா? கரிபியன் ஐலாண்ட்லேருந்து ஆப்பிரிக்காவை பற்றி அவர் பேசுகிறாரு. அவருக்கு ஆப்பிரிக்காலேருந்து ரொம்ப தூரமாக இருக்காரு. ஓகேவா? அங்கேருந்து தான் ஆப்பிரிக்கா பற்றி பேசுகிறாரு. அதனால அதையும் இது குறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நேட்டிவ் பீப்புள், ஆப்பிரிக்கனில் இருக்கிற அவரோட நேட்டிவ் பீப்புள் வந்து பிரிட்டிஷர்ஸ் பண்ணுற அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்க முடியாமல் க்ரை பண்ணுறாங்களாம். அது வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு கரிபியன் ஐலாண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து விண்டு மூலியமாக ட்ராவல் ஆகி ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் இந்த டைட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக மொத்தம் டைட்டில் வந்து மல்டிபிள் இன்டர்பிரேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃபார் கிரைன்ற வந்து நம்ம சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் எக்ஸ்பெக்டேஷன். அடுத்து வந்து ரெண்டாவது ஒன்று வந்து ஆத்தர் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு, அதனால வந்து அவர் ஃபார் கிரை ஃப்ரம் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து அதை எழுதுறதுனால. ஓகேவா? மூணாவது வந்து என்னன்னா, அங்க இருக்க பீப்புளோட அந்த கிரையிங் சவுண்ட் வந்து அந்த விண்ட்ல டிராவல் ஆகி இவருக்கு வந்து ரீச் ஆகுது. அதான் ஆப்பிரிக்கால இருந்து அவங்க நேட்டிவ் பீப்புள் கிரை பண்ற அந்த சவுண்ட் வந்து எங்கேயோ இருக்கிறவருக்கு வந்து விண்ட்ல டிராவல் ஆகி ரீச் ஆகுது. இதை மென்ஷன் பண்ணிட்டு கூட இந்த டைட்டில் இருக்கான்னு சொல்றாங்க. ஓகேவா? 3 இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. இது போக இன்னும் நிறைய இன்டர்பிரேஷன் இருக்கு. ஓகேவா? இதான் இதோட அனாலிசிஸ். இதோட இந்த முடியுது, போய முடியுது.